கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காய்ச்சல் பாதிப்பால் 187 பேர் அனுமதிக்கப்பட்டனர். இவர்களில் 17 பேருக்கு டெங்கு காய்ச்சல் அறிகுறி காணப்படுகிறது. தனியார் மருத்துவமனைகளில் காய்ச்சலால் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு தட்டணுக்கள் 50,000க்கும் குறைவாக இருந்தால் அரசு மருத்துவமனைக்கு மாற்ற அரசு அறிவுறுத்தியிருப்பதால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் டீன் அசோகன் தெரிவித்திருக்கிறார். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரத்தம் அளிக்க தன்னார்வலர்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். ஃபஸ்ட்டு வீக் எண்டில் ஆர் 5th டேக்கு மேலே அவங்களுக்கு ஃபீவர் இல்லாமல் இருந்து வயிற்று வலி இருந்தால் அது ரொம்ப மோசமான சைன்ஸு. இப்போ நம்ம பார்க்கும்போது ஒன்று டெங்கு ஷாக் சின்ட்ரோம்னு பார்க்குறோம். அதில் அதை உயிரிழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக குழந்தைகள் அந்த மாதிரி நிறையா. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஹெமரேஜிக் டெங்கு அப்படின்னு சொல்கிறோம். இது இந்த ஃபஸ்ட்டு வீக் எண்டில் தான் நிறைய யங்ஸ்டர்ஸு ஹெமரேஜிக் வராங்க. அப்போ அவங்களுக்கு மோஷன் பாஸ் பண்ணும்போது கருப்பாக வந்ததுன்னா அது பிளட்டு கலந்து வரும்போது தான் அந்த மாதிரி வரும். அதுக்கு பேர் மெலினான்னு சொல்லுவோம். ஸோ அந்த வயிற்று வலியோட இப்போ மோஷன் கருப்பாக போச்சு அப்படின்னா ரொம்ப முக்கியமான சைன். அதில் அவங்களுக்கு ப்ளீடிங் இருக்குது உள்ள அப்படின்னு. ப்ளீடிங் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு நம்ம இந்த மாதிரி பிளேட்லெட்டோ இல்லை பிளாஸ்மா இப்படி கொடுக்காம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இல்லை ஹோல் பிளட்டோ தேவைப்படும்.